ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஒன் டே vlog தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இனி சாட்டர்டே எப்பவும் போல் நான் vlog போட ஆரம்பிச்சிடுறேன். இடையில பார்த்தீங்கன்னா கிடைச்ச நேரத்தில் போட்டுட்டு இருந்தேன். அந்த சனிக்கிழமை போட்டால் தான் அந்த திருப்தியே வருது. இதுதானே ஃபஸ்ட்டு இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த vlog கூட அப்படியே வச்சுருந்து இந்த சனிக்கிழமை போடலாம் அப்படின்ட்டு இந்த மாதத்துல இருந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்னே தேவைப்பட்டது. ஆனால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமே இல்லை. ஃபுல்லாகவே எனக்கு ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அது எப்படின்னு சொல்ல முடியல. எல்லாத்தையுமே ஒரு இடத்துல மேனேஜ் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அன்னைக்கு பாப்பா மித்து 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு லேட்டு தான். அவங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டீ போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த வாழை மரத்துக்கடியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டன் இருந்தது. ஸோ அது பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு காலையிலேயே கொஞ்சம் வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக பாப்பாக்கும் பிரியாணி பிடிக்காது. அவளுக்கும் பிடிக்காது, அவங்க அப்பாவுக்கும் பிடிக்காது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் நான் எங்கே போனாலும் பிரியாணி ஆர்டர் பண்ணி வாங்குவேன். அவங்க 2 பேரும் வாங்கிக்கவே மாட்டாங்க. வீட்லேயே ரொம்ப ரேராக தான் பிரியாணி எல்லாம் பண்ணுறது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஹரிஷ்மிதாக்கு இந்த ஆம்பூர் ஸ்டைலில் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணுற ஒரு பிரியாணி தான். அதனால வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அது பண்ணிடுறது. எனக்குமே அது சாப்பிட்றதுக்கு ஓகேன்னு தோணுது. ஏன்னா அவருக்கு பிடிக்காது. அதனால நான் அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஒரு மினி vlog இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்டியான ஒரு பிரியாணியை டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான். பன்சு பற்றி நிறையா தடவை நம்மளோட vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுமே நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் ஜாயினும் பண்ணியிருந்ததாக கேள்விப்பட்டேன். பன்சுவோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நீலகந்தா பானு. வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கேல்குலேட்டர், அப்படி இல்லையா 50+ வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது எப்படி மற்ற கோர்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி டீச் பண்ணுவாங்கன்னா ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி கிட்ஸை ட்ரெயின் பண்ணுவாங்க மென்டலி. அதாவது வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஈஸி வே ஆஃப் மெத்தட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. 5 to 15 இயர்ஸ் இருக்கிற கிட்ஸ் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்சஸ் இந்தியாவில் மட்டும் இல்லை, UAE, USA, UK அண்ட் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் நாம் ஆன்லைனில் ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. யார் வேணாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, குழந்தைகளுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். What is 1 plus 1? 1 plus 1, 2. 2. What is 2 plus 1? 2 plus 1, 3. Very good. So every time we are adding 1, right? Yes. So அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டு ஸ்கூல் ஆஃபரும் போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு 100 பீப்புள் யார் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 30% டிஸ்கவுண்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அண்ட் லிங்க்கும் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கிளாஸுக்கு ஸ்லாட் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அம்மாவுக்கு சுத்தமாக முடியவே மாட்டேங்குது. அவங்களுக்கும் வயசாகுது இல்லையா? எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. அதே இந்த மாதிரி ஒரு நிலமையில அவங்க மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதே பெருசு தான். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சாங்க, அவங்களும் பெரியம்மாவும். பட் அந்தந்த இடத்துக்கு போய் சேரல. அவங்க கை கிடைச்ச மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க. நானும் பொறுங்க, நான் எனக்கு டைம் இருக்கும்போது எடுத்து வைக்கிறேன்னு. பட் அவங்களுக்கே புரிஞ்சுது, இவ கண்டிப்பாக எடுத்து வைக்க மாட்டா, நமக்கு கை கிடைச்சது எடுத்து வச்சிடலாம், அதுக்கப்புறம் அவளுக்கு எப்படி பிடிச்சதோ அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு
பிளான்ட்ஸ் வந்து அவங்களே எந்தெந்த இடத்துல இடம் கிடைச்சதோ அங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கசகசன்னு பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருந்தது. அதே மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியான மாதிரி ஆயிடுச்சு. சரின்ட்டு அன்னைக்கு கொஞ்சம் காலையில் அந்த பார்க்கிங் ஏரியா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இந்த டைனிங், அப்புறம் ஹால் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணினேன். ஆஃபீஸ்க்கு அன்னைக்கு லீவ் போட்டாச்சு. ஷூ ரேக் வந்து நம்மக்கிட்ட இல்லை. அது வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் போதே அந்த வில்லால் இருந்தோம் இல்லையா, அப்போவே அது நம்ம கொடுத்தாச்சு. அங்கே வேலைக்கு வந்த அக்காவை எடுத்துகிட்டு போக சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து புக் ரேக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் புக்ஸ் வந்து குழந்தைங்க கரெக்டாக அதில் வைக்கிறது இல்லை அப்படின்ட்டு, சரி ஷூ ரேக்கும் புது வீட்டில் இல்லையே அப்படின்ட்டு போ பழைய வீட்டில் வந்து இதை வந்து ஷூ ரேக்காக யூஸ் பண்ணோம். பட் உள்ளே வந்து ஏதாச்சும் போய் தங்கிரும் அப்படிங்கிறது கரெக்டு தான். இனி கொஞ்சம் நாள் கழித்து ஏதாச்சும் க்ளோஸ்டு டைப்பில் பார்த்து வாங்கணும். இப்போதைக்கு இது மேனேஜபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மித்துக்குட்டி தான். உள்ளே இருக்கிற டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணி போட்டிருக்கான். ஒரு சேர் பாக்கி இல்லை, ஒரு பால் பாக்கி இல்லை, எல்லாத்தையும் ரேப் பண்ணி ஒரு சில டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இருக்கு இல்லையா, மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிருக்கான். அவன் எதை வச்சு அது பண்ணனா அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அந்த மைண்ட் செட்லேருந்து அவனை மாத்துறக்கே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. மிரட்டி அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். குட்டி குட்டி டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்து மண்ணை தோண்டி அதில் புதைச்சி என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது வந்து அந்த குழந்தைக்கு அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. மிரட்டி அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டான். இப்போ தான் வந்து இந்த கொரியர்ல எல்லாம் வந்து ரேப் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லா டாய்ஸையும் எடுத்து ரேப் பண்ணி கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே தேடினது ஏதாச்சும் கேட்டட் கம்யூனிட்டி. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு. பட் அந்த மாதிரி வந்து இங்கே எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை. அப்படி வந்திருந்தா அதில் போயிருக்கலாம். சரின்ட்டு தான் தனி வீடு பார்த்தோம். சரி காம்பவுண்டில் இருந்துட்டா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கடைசியாக முட்டி மோதி இந்த மாதிரி ஒரு வீடு வந்து அமைஞ்சுது. வீட்டில் வந்து உள்ள இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு வீடு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் நிறையா வீடுகளில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃப்ளோர் மேலே ஒரு ஃப்ளோர் இருக்க தவிர ஸ்டேர் கேஸ் வந்து வெளியே தான். அது நமக்கு செட் ஆகாது, சேஃப்டியும் இருக்காது அப்படின்ட்டு தான் எனக்கு டூப்ளெக்ஸே வேணும்னு சொல்லி சொன்னேன். இதில் அது ஒன்று இருந்தது. மற்றபடி கிச்சன் ஆகட்டும் வீடாகட்டும் அவ்வளோ வந்து ரொம்ப ஹைஃபையாவோ அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தான் இருந்துச்சு. பட் வீடு நல்ல வீடு. நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஓனரும் சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க அம்மாவும் வந்து சிங்கிள் மதரா என்னை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க மேடம் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணார். சரி வீடு கொடுத்தா போதும் அப்படின்ட்டு நாமளும் இங்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. செடிகளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே உள்ளே மூவ் பண்ணல. 1-2 செடிகள் மட்டும் காஞ்சு போகுதே அப்படிங்கிறக்காக உள்ளே ஷிஃப்ட் பண்ணி வச்சோம். மற்றபடி எல்லா பாட்ஸும் உள்ளே ஷிஃப்ட் பண்ணவே இல்லை, வெளியே தான். ஒவ்வொரு ரூமாக வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. அப்போன்னு யோசிச்சுட்டே இருக்கணும் தவிர எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கல, அதுக்கு ஒரு மூடும் கிடைக்கல. அதாவது அந்த க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவோம் இல்லையா, ஏதாச்சும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த சந்தோஷம் வந்து மிஸ்ஸிங். அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏனோ தானோன்னு வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இவங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க இல்லையா, ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக என் கூடவே இருந்தவங்க. இவங்களை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க செட்டில் ஆகிக்குவாங்க. அதுலேயே நமக்கு நிறைய ஹாப்பினஸ் வரும், ஒரு பாசிட்டிவிட்டி வரும். குழந்தைகளுக்காக எல்லாத்தையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். பழைய மாதிரியே அவங்களோட லைஃப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவங்க முகத்துக்காக கொஞ்சம் வேலைகள் பார்க்குறேன். மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் ஸ்ட்ரெஸ் கொடுக்கவும் முடியாது. அந்த மெஷினுக்கு வந்து ஒரு டெப்ரிஷியேஷன் இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா கஷ்டம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்வு எடுத்து எடுத்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து படாத கஷ்டம். எந்த இடத்துல காலை விடுறது அப்படின்ட்டே எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருந்தது. எல்லாமே மனசளவில் மைண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு டிப்ரெஷனுக்கே போயிட்டேனே வச்சுக்கோங்களேன். இன்னுமே அது இருக்குது, எனக்கு நல்லா ஃபீல் பண்ண தெரியுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகத்துக்கே இல்லை, அதுதான் உண்மை. இப்போ கூட அம்மா ஏதாச்சும் விஷயங்கள் பேசும்போது, பழைய விஷயங்கள் பேசும்போது அந்த இடத்த விட்டு கம்முன்னு போயிடுறேன், இல்லைன்னா சிரிச்சுட்டு இருந்துக்கிறேன்.
அந்த நினைவுகள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு அந்த டேயே வீணான மாதிரி எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு லோ ஆயிருது. ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து 2 இருந்தது அந்த பழைய வீட்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்டாண்டு முன்னாடி பார்க்கிங் ஏரியால வந்து அடிக்க சொல்லிட்டேன். இங்க சக்லென்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல சக்லென்ஸ் நல்லா வரும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஆனா எந்த ஒரு செடியுமே வீணாவே போகல. கொஞ்சம் பாட்ஸ் மட்டும் உடைஞ்சிருச்சு. ஏன்னா இங்க வரும்போது ஆல்ரெடி நம்ம அந்த உடைஞ்ச பாட்டு நிறைய யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? இங்க வரும்போது சேஃபா தான் இருந்தது. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் காத்து, அப்புறம் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சோம். அப்படியே கொஞ்சம் நடக்கறக்கெல்லாம் இடம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக மூவ் பண்ணி வச்சதுல சின்ன சின்ன பாட்ஸ் எல்லாம் வந்து உடைஞ்சிருச்சு. பட் அதுக்கு வந்து நமக்கு புது பாட்டு இருக்குது. அது யூஸ் பண்ணாம வச்சிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய வீட்ல எல்லாம் வச்சிருந்தேன். ஸோ அதுல வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். அந்த ஸ்டாண்டை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி சக்லன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். கீழே இருக்கிற செடிகள் எல்லாமே நம்ம இன்டோருக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஹைபிஸ்கஸ் எல்லாம் ஒரு இடத்துலையும் மற்ற பிளான்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துலையும் அரேஞ்ச் பண்ணலான்னு மைண்டில் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். தெரியல, இன்டோர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த செடிகள்லாம் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக நிறையா ஸ்பேசஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து அந்த வாழை மரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நிறைய இடம் இருக்குது. ஸோ ஹோம் கார்டன் மாதிரி சின்னதாக பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டோம். பட் 10 மணி அப்படிங்கும்போது பிரியாணி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அன்னைக்கு மித்ரனுக்கு கொஞ்சம் ஸ்கூல் ஒர்க் எல்லாம் இருந்தது. ஹோம் ஒர்க், அப்புறம் எல்லா புக்ஸுக்கும் வந்து கவர் போட்டுட்டு வர சொன்னாங்க. அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது. அந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்ததுனால காலையில் இந்த கிச்சன் வேலைகள் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் உட்காந்தோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் ஆயிருமே அப்படின்ட்டு அன்னைக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டே விலாக்ல சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ப்ளேம் பண்ணுற மாதிரி ஆயிருமே அப்படின்ட்டு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எந்த ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிற அப்படி இருந்தாலும் ஒரு சிஸ்டராக சொல்கிறேன், நிறையா பேர்கிட்ட கேட்டுட்டு அந்த வீட்டில் முன்னாடி யார் இருந்தாங்க, எந்த மாதிரி அவங்களோட லைஃப் இருந்தது அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் வந்து கேட்டுட்டு போகிறது நல்லது. நமக்குன்னு ஒரு விதி இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. அதே நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல இழுத்து விடும். அது வந்து நான் இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணாக சொல்கிறேன், நம்மளோட நேரங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் அதை வந்து தடுக்கும். பட் அதுவுமே கைகோர்த்து பண்ணும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எங்கே வந்து ஒரு விஷயத்த நீங்கள் எடுக்கிற அப்படி இருந்தாலும், முடிவு பண்ணுற அப்படி இருந்தாலும் 1க்கு 4 தடவை யோசித்து முடிவு பண்ணிக்கிறது நல்லது. விதியை மதி வெல்லும், அது வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அது கண்டிப்பாக நடக்கும். எங்காச்சும் நமக்கு வந்து நிறையா இடத்துல க்ளூஸ் கிடைக்கும். அதை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லைஃப் கொண்டு போகிறது, ஜாக்கிரதையாக கொண்டு போகிறது நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து யாரையும் நான் ப்ளேம் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. பட் என்னோட கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஈஸியான வேலையெல்லாம் இல்லை. எக்கச்சக்கமான கமிட்மெண்ட், எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ்ஸு, ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் தோணவும் ஆரம்பிக்கும். ஸோ காலையில் வந்து இந்த லன்ச் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மித்து கூட கொஞ்சம் வேலைகள் இருந்தது. அது முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஹாலு டைனிங் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணேன். ஹால் டைனிங் போர்ஷன் வந்து தனித்தனி இல்லை, ஒரே ஹால் தான். அதை வந்து நான் 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே இந்த டைனிங் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வார்ட்ரோப்பை வந்து சென்டரில் வச்சு அதை மறைச்சிருந்தேன். புத்தா, அதாவது உள்ளே என்ட்ரானோடனே புத்தா மட்டும் தெரியணும். அதுக்கப்புறம் இந்த க்ராக்கரி யூனிட், அப்புறம் டைனிங் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வெயிலுக்கு வெளிச்சமும் வரல அவ்வளோ, அதே மாதிரி காற்றும் வரல. வீடு வந்து கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நான் அப்படியே எல்லாத்தையும் செவுத்தோடு நகர்த்தி வச்சுட்டு, சரி நம்ம வீட்டுக்கு டெய்லி யாராச்சும் வந்துட்டா இருக்க போகிறாங்க, நாம தானே இருக்க போகிறோம் அப்படின்ட்டு உள்ளே என்ட்ரானோடனே டைனிங் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. நிறையா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்து அங்கே டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு இங்கே வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஒரிஜினாலிட்டியே போயிருச்சு. நிறையா பக்கம் வந்து லூஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரியே தான் இருந்தது. பட் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி ஃப்யூச்சரில் வந்து எது எது ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படின்ட்டு எனக்கும் ஐடியா தெரியல.
ஹாலில் வந்து வால்பேப்பர் நான் தான் ஒட்டினேன். அதே மாதிரி கிச்சனுக்கும் நான் தான் ஒட்டி இருக்கிறேன். ஏன்னா ஹாலில் பெயிண்டிங் பண்ணலை, வீடே வந்து பெயிண்டிங் எல்லாம் எதுவும் பண்ணலை. அவங்க வந்து அது பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இனி ஒரு 1 மந்த் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வீடும் கிடைக்கல, அங்கேருந்து எங்கே கொண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்ட்டு எனக்கு வீட்டை மட்டும் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓனர்கிட்ட சொல்லிட்டு வாங்கிட்டேன். சரின்ட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி வால்பேப்பர் ஒட்டியாச்சு. இனி இந்த வால்பேப்பர் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு பிரச்சனையும் இல்லை. ஸோ பெயிண்ட் பண்ணுறதை விட வால்பேப்பர் எனக்கு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 சேர் தனியாக போட்டுட்டு 3 சீட்டர் தனியாக போட்டிருந்தேன். பட் அம்மா வந்துட்டு சொன்னாங்க, துடைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, ஹாலும் சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்குது, அதனால் எல்லாத்தையும் ஒரே லைனாக போட்டுரு, நாம் தானே மாற்றி மாற்றி உட்காந்துட்டு இருக்க போகிறோம், இதில் என்ன உனக்கு கஷ்டம் அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்படி மாற்றி போட்டேன். அதுக்கப்புறம் ஹால் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவும் இருக்குது. துடைக்கிறக்காக கூட சொன்னாங்க, அக்கா இப்போதாங்க்கா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது துடைக்கிறதுக்கு, எல்லாம் ஹாலும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. சரி அவங்க விருப்பப்படியே அப்படியே மாற்றி போட்டாச்சு. இன்னைக்கு vlogல வந்து சில திங்ஸ் எல்லாமே நான் புதுசாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது எதுவுமே இங்கே வந்ததுக்கப்புறம் வாங்கலை. இந்த சோஃபாக்கு வாங்கின கவர் இது எல்லாமே அந்த பழைய வீட்டுக்கு வாங்கினது. ஈவன் கிச்சனுக்கு நான் வச்சுருந்தேன் இல்லையா அந்த ஆயில் கேன், இதெல்லாம் அந்த வீட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க vlogல. ஸோ அப்போவே நான் வாங்கி வச்சது தான், எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே பேக்கெட்டோடு வந்துருச்சு. இது நான் ஆர்டர் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்தது, வந்தது வேறு மாதிரி. நான் அந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் போன இதில் நான் செக் பண்ணவே இல்லை, அப்படியே கவரோட தூக்கி போட்டது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணால் அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான டைம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. சரி ஏதோ வச்சு இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டேன். ஆக்சுவலாக இது எப்படி போடுறதுனே எனக்கு தெரியல, அப்படி இப்படின்ட்டு ஏதேதோ மாதிரி சொருகி விட்டுருக்கேன். கொஞ்ச நாளைக்கு அப்படியே யூஸ் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இந்த சோஃபாவோட எல்லோ கலர் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக தான் அப்போவே ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், இதுக்கு ஒரு கவர் வாங்கி போட்டுரு, அப்படி இல்லைன்னா கலரை வந்து மாற்றிடலாம் அப்படின்ட்டு. பட் கலர் மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சா அதுக்கே வந்து அவங்க 7,000 8,000 என்னமோ கேட்டிருந்தாங்க. இனி போய் வந்து என்ன கலர் போடுறது, விடுங்க கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி கவர்ஸை போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அப்போ தான் இது வந்து ஆர்டர் போட்டது. எல்லாமே போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒன்று வேற இருந்தது, அது எதுக்கு நான் பண்ணினேன்னு கூட ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ இது வந்து ஓகே தான், அம்மா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தான் வரும் அப்படி தான் வரும் அப்படின்ட்டு அவங்களும் யோசிச்சு கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ பார்க்குறக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்ட்டு சொல்லுங்கள். இல்லை இதை வந்து நான் வேறு மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் சொல்லுங்கள். ப்ராமிஸாக சொல்கிறேன், இது எனக்கு எப்படி போடுறதுன்னே எனக்கு சுத்தமாக தெரியல. நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. அதாவது ஒரு குட்டி நாய் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் பல்லு வலிக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ நானும் பாப்பாவும் நம்மளோட ஃபேமிலியிலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தேன். அவங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி வீட்டில் வந்து கொக்கோ என்னாச்சு, அவங்க வந்து நம்மளோட டெய்லி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க, கொக்கோ என்னாச்சு அது இருந்திருந்தா ஓகேவா இருந்திருக்கு உங்களுக்கு அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை இந்த மாதிரி நாங்கள் அங்கே கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் வந்து நாய் ஒரு 5 குட்டி போட்டிருக்கு, அதில் 1 எடுத்துக்கிறியா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், வேண்டவே வேண்டாம், எனக்கும் நாய்க்கும் வந்து வெகு தூரம். நான் வந்து நாய் வாங்கினேன் அப்படின்னா 1லேருந்து 2 மாதம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது எப்படியா போயிடுது, ஏதோ ஒன்று ஆயிடுது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் பாப்பா கேட்டு வேணும்னு ஒரே ரகலை. அப்புறம் அவங்களுமே சொன்னாங்க, இங்கே வந்து வீட்டில் ஒரு நாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, உனக்கு அலர்ட் கொடுத்துட்டே இருக்கும், ஸோ ஒன்று வாங்கிக்கோ, நான் சும்மா தான் கொடுக்குறேன், ஒரு கிஃப்டாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து கொடுத்தாங்க. 1 வீக் ஆச்சு. நான் அவங்ககிட்ட சொன்னது என்ன, 1 வீக் நான் வச்சுருக்கேன், என் கூட இருந்துச்சு, எனக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து வச்சுருக்கேங்க, அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் வந்து உங்ககிட்டயே கொடுத்துறேன், நீங்கள் யாராச்சும் சேல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் அவங்க வந்து என்னென்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு, நீ வச்சு பாரு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து எனக்கு சார்ஜஸ் எதுவுமே கேட்கல. கோல்டன் ரிட்ரீவர், பேர் வந்து மைலோன்னு வச்சுருக்கா பாப்பா. பாப்பாவுக்கு வந்து நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு தான் செட்டே ஆகாமல் இருந்தது. பாப்போம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கூடயே. நான் அதனால தான் vlogல கூட சொல்லலை, என்னடா இது இவ வாங்குறா கொடுக்குறா இதே வேலையாக போயிட்டே இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க அப்படின்ட்டு நான் சொல்லவே இல்லை. ஸோ மைலோ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 1 வீக் ஆச்சு.
எக்ஸ்ட்ரா ஒரு கவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து அம்மா சென்டர் டேபிளில் போடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஒன்று அதுக்கு கரெக்டாக பத்தல, இன்னொன்று அந்த சோஃபா கலருக்கும் இதுக்கும் ஒரு மாதிரி இருந்தது, எல்லாமே ஒரே மாதிரி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சரி நம்ம புத்தாக்கே போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டால் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. பட் புத்தா டேபிளுக்கு நான் ஆர்டர் பண்ணி வாங்கலை, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். புத்தாக்கு வந்து ஆல்ரெடி 2 கவர் இருக்குது, அதாவது 2 ஸ்ப்ரெட் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் அதுக்கு வாங்கியிருக்க மாட்டேன், அகஸ்மாத்தாக ஒன்று வந்து அமைஞ்ச மாதிரி வந்துருச்சு. எனக்கு வீடு வந்து செட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. எல்லா ஆளுகளையும் பிடிச்சி கரெக்டாக அதை அரேஞ்ச் பண்ணி, ஐயோயோ என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜு. நான் எப்படி மேனேஜ் பண்ணேன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த திரும்பி பார்த்தா நாமளா அது அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. பட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பழைய அபி வந்து வர ஆரம்பித்த மாதிரி தான் தோணுச்சு. டெக்கரேட் பண்ண 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 எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் தான் ஜாஸ்தியாக இருந்தது. இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு காமாக என்னன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பாசிட்டிவிட்டி. நமக்கு மனசில் வந்து 1000 துயரங்கள் இருந்தாலும் அந்த செடிகள் பார்க்கும்போது அது எங்கே போகும்னே தெரியாது. ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து படித்தேன், இன்டோர் வந்து வைக்காதீங்க, இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி நான் படித்தேன். பட் அதையும் நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் வந்து அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா அது எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணி வெளியே காண வைக்கிறதுக்கு பார்க்குறேன். எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீவர் என்னென்னா அந்த கார்டனிங், அப்புறம் இந்த மாதிரி வீட்டை டெக்கரேட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். அது மட்டும்தான் வேலையாக இருந்தேன். இப்போது அதுக்கு டைம் இல்லை அப்படிங்கும் போதே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியான மாதிரி இருக்குது. பட் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். இப்போ அம்மாவுக்குமே பார்த்திங்கன்னா குக்கிங் முடிக்கிறக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது, அவங்களுக்கு வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அவங்களால கரெக்டாக அந்த ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அதான் யோசிச்சு வச்சுருக்கிறேன், காலையில் எப்படியாச்சும் நேரமே எழுந்திருச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு முடிஞ்சால் டின்னருக்கும் ஏதாச்சும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டு வேலைகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனேன் அப்படின்னா அம்மாவுக்கு கொஞ்சம் வந்து வேலை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ அப்பாவும் வந்து அப்பப்போ வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அங்கேயும் அப்பா கூட ஆளுக இருக்காங்க, பெரியம்மா பெரியப்பா கூட இருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக போயிட்டுருக்கு. வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பெட்ரூம் வீடு தான். கீழே ஒரு சின்ன ஸ்டடி ரூம், மேலே வந்து 2 பெட்ரூம் அவ்வளோதான் இருக்குது. பட் நான் வந்து இதை 4 பெட்ரூமாக மாற்றிட்டேன். மேலே ஒரு பெரிய ரூம், ஸோ அதை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நான் வந்து ஒரு 4 பெட்ரூமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்டர்னா ஃபர்னிச்சர் எல்லாம் புதுசாலாம் வாங்கி போடல, நம்மக்கிட்ட இருக்கிறதே வந்து நீட்டாக செட் பண்ணியிருக்கேன். இனி வர விலாக்ஸில் வந்து அது எப்படி என்ன அப்படிங்கிறது வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஷூட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூம் வந்து தேவைப்பட்டது. ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் ஹால் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்குவேன். பட் இங்கே வந்து அந்த ஆப்ஷன் இல்லை. பட் அதை வந்து நான் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆல்டர் மட்டும் பண்ணியிருக்கிறேன். எல்லா பாக்ஸஸும் வந்து ஓப்பன் பண்ணல, முக்கியமாக அவரோட திங்ஸ் எல்லாமே அன்பாக்சிங் பண்ணவே இல்லை. நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ சில புக்ஸ் மட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், பாப்பாக்கும் மித்துக்குட்டிக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. மற்றபடி அதெல்லாம் வந்து அப்படியே தூக்கி அடுக்கி வச்சாச்சு. ஸோ வேணுங்கிற திங்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். டிவி யூனிட்டில் மட்டும் லைட் பிங்க் கலரில் கொடுத்துட்டேன், சுற்றி எல்லோ. அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எங்கள் அண்ணா வந்தப்போ தான் இந்த வேலைகள்லாம் நடந்தது. ஸோ அண்ணா வந்து ஃபுல்லாக எல்லோ கொடுக்காத, இங்கே வந்து வேறு கலர் கொடு அப்படின்னாங்க. சரின்ட்டு லைட் பிங்க் கலர் மட்டும் அந்த டிவி யூனிட்டுக்கு கொடுத்துருக்குது. ஸோ அங்கேயும் லிமிட்டடாக ஃபோட்டோஸ் மட்டும் வச்சுருக்கேன். பாப்பா அது மித்துக்குட்டி, அப்புறம் எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் ஒன்று, அப்புறம் பாப்பா என்னோட அவார்ட்ஸ்
கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் பாப்பா வாங்கினது, மித்து வாங்கினது இது எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஒரு சிம்பிளான ஒரு டிவி யூனிட். இந்த வீடு கட்டி ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்பா அவங்களுக்கு எது பிடிச்சதோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீட்டில் இருக்கும் போதே வாங்கினதுன்னு. பட் நல்லா எல்லாத்தையும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவ்வளோ தாங்கின மாதிரி இல்லை. பெரிய சைஸ் ஸ்பாட் வைக்கிற மாதிரி தான் அதில் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. பட் பெரிய சைஸ் ஸ்பாட்டெல்லாம் வந்து சுத்தமாக தாங்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ சைடில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அதை நிற்க வச்சு 2 சக்லன்ஸ் மட்டும் வச்சுருக்கிறேன். பார்க்குறக்கு அழகாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைட்டாக வந்து எங்காச்சும் ஷேக் ஆனால் கூட கண்டிப்பாக விழுந்து உடஞ்சிரும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வாங்கும் போது கொஞ்சம் பார்த்தே வாங்குங்க. நமக்கு அதில் போட்ட மாதிரி யூசேஜ் கண்டிப்பாக இருக்காது. பெரிய பாட்ஸ் எல்லாம் தூக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த யூட்ரஸ் எல்லாம் வந்து இறங்கிரும், கொஞ்சம் பார்த்து வேலை பண்ணு அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் தூக்கும்போது எனக்கு நீங்களாம் சொன்ன அந்த கமெண்ட்டு தான் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்குது. என்னால் முடிஞ்சதை வந்து இன்டோருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பட் இந்த சண்டே வந்து எல்லா ரூமும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு அப்படின்னா, முன்னாடி இருக்கிற செடிகள் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இந்த பெரிய பாட்ஸில் எந்தெந்த செடிகள் இன்டோருக்கு வருமோ அது எல்லாத்தையும் ஒரு அண்ணாவை வர சொல்லியிருக்கேன். அவங்கள வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. இனிமேல் இந்த ஹெவியான பாட்ஸ் எல்லாம் தூக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நாம் படுத்துட்டோம் அப்படின்னா ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போகும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இனி வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து பார்த்துக்கணும். சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதை அடிக்கடி ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் வந்து ஹெல்த்தை பார்த்துக்காம இருக்கும் போது இந்த விஷயத்தை நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். ஆமாம் அபி ஆமாம் அபின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்காமல் போயிட்டாரு அப்படிங்கிறதா உண்மை. என்ட்ரன்ஸில் எனக்கு டைனிங் போட்டது ஒரு மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் புத்தா பக்கத்தில் ஒரு வெல்கமிங்கான செடி இருக்கணும், நல்லா ஹைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செடி வந்து இண்டோருக்கு வச்சுருக்கிறேன். செடி பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் புத்தா பக்கத்தில் இருக்கிற செடி ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. திடீர்னு இப்படி நல்லா செழிப்பாக வந்தது தான். அது என்ன செடின்னு தெரியல. ஸோ ஆக்சிஜன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்னேக் பிளான்ட்டையும் வந்து ஹாலில் வச்சுருக்கேன். இது வைக்கும் போதே எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லி சிரித்தாங்க, நீ சும்மா ஆக்சிஜன் ஆக்சிஜன் சொல்லி சொல்லியே கடைசியில் மாப்பிள்ளை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இந்த ஆக்சிஜன் எல்லாம் எதுக்கு என்ன வேலை செஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. நீ சும்மா சும்மா இதை சொல்லாத. இந்த இடத்துல ஆக்சுவலாக அம்மா வந்து வேற செடி வெயி அப்படின்னாங்க. இல்லை இல்லை ஹாலில் இருக்கட்டும், பசங்களாம் இருக்காங்க இல்லையா, ஆக்சிஜன் சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும், கம்முன்னு இருமான்னு சொல்லி வச்சேன். அப்போ தான் எங்கள் அம்மா சிரிச்சுட்டு தான் சொன்னாங்க, நீ சொன்னியேன்னு நான் வீட்டில் ஒரு 2-3 இடத்துல இதே செடியை வச்சுருக்கிறேன். பட்டு நடந்ததெல்லாம் பார்த்தா இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இது வந்து உயிரையெல்லாம் காப்பாற்றாது. அந்த ஆக்சிஜன் ரூம்குள்ளே வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி வச்சுக்கும், அவ்வளோதானே தவிர இது வந்து நமக்கு மருந்தாலாம் இருக்க போகிறது இல்லை. ஸோ நேச்சரை வந்து நம்ம எப்போவுமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னு. ஸ்னேக் பிளான்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரூமில் வைக்கலாம். நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்ட்டு. மோஸ்ட்லி பெட்ரூமில் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படித்து பார்த்துட்டு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா சின்ன சின்ன பாட்டில் நீங்கள் வாங்கி வச்சிங்கனாலே போதும், நிறையா வந்துடும். இதில் வந்து ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அந்த லீஃபை மட்டும் கட் பண்ணிவிட்டு சாயிலில் வச்சிங்கனாலே ஈஸியாக இன்னொரு ஸ்னேக் பிளான்ட் வந்து கிடச்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செடிகளை வந்து ஹாலில் வச்சுட்டேன். இருந்துமே 2 இடங்கள் வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருந்தது. பட் எனக்கு அந்த செடியை எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்து சுத்தமாக பத்தலை. சரி அந்த அண்ணா வந்ததுக்கப்புறம் எடுத்து அங்கே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. பெங்களூரில் எந்த மாதிரி வச்சுருந்தனோ அந்த மாதிரி இண்டோர் பிளான்ட்ஸு செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் இந்த வெதருக்கு இண்டோர் பிளான்ட் செட் ஆகுமா அப்படின்ட்டு எனக்கும் தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 days ஆனால் தான் அந்த செடிகளோட க்ரோத்தை பொறுத்து நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த செடி செட் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டே நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்.
இன்னைக்கு ஃபுல்லாக பிளான்ஸு டெக்கர் பற்றி மட்டுமே நான் பேசியிருந்தேன் அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு டே வந்து இப்படி தான் போச்சு. ஆர்டிஃபிஷியலாக என்னால் எதுவும் பண்ணவும் முடியல. அப்படி நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணவும் மாட்டேன். அன்னைக்கு டேல என்ன நடந்ததோ அதை மட்டும்தான் நான் வந்து vlog-ஆ எடுத்து போட்டுட்ருக்கேன். இனிமேலும் அப்படி தான் போட முடியும். சப்போஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு போர் அடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சென்னை போனப்போ சில க்ராக்கரிஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அக்காவும் ஒரு ஷாப்பில் போய் எடுத்தோம். பட் அது யூஸ் பண்ணவே இல்லை. அது யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் வரவே இல்லை. அப்படியே பாக்ஸ் பண்ணி வச்சது தான். அது சென்னையிலேருந்து கோட்டூர் போச்சு. கோட்டூர்லேயும் அது யூஸ் ஆகலை. அப்படியே திருநெல்வேலி வந்தது. அப்பா எப்போ இங்கே வந்தாரோ அப்போ தான் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சாரு. ஓப்பன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஓ இது நம்ம சென்னையில் வாங்கினது அப்படின்ட்டு. என்னடா புதுசாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம்தான் எங்கள் அக்கா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம சென்னை போகும்போது வாங்கினது இது எல்லாமே உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் நின்னுட்டுருக்கேன் இல்லையா? அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரூம் இருக்கு. அது வந்து சாமி ரூம். இந்த ஸ்லைடிங் டோரோட வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த தீபம் இதெல்லாம் வந்து போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, சும்மா சில திங்ஸ் மட்டும் வச்சு பூஜா ரூமாட்டம் அம்மா செட் பண்ணி வச்சிருக்காங்க. இனி ஒரு 6 மந்த்ஸோ 1 இயரோ கழிச்சு தான் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு கை வச்சேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆனா தான் எனக்கு அந்த இடமே நீட்டாகி ஒரு மனசுக்கு ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். இந்த மாதிரி யாருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, எனக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் பெரியம்மா வந்து சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. என்னத்தை போய் சும்மா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது, நாம் இருக்கிற வீடு தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்ட் செட். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மைண்ட் செட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும். அந்த அந்த இடத்துல அது இருந்தால் மட்டுமே எனக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். எனக்குன்ட்டு இல்லை, எந்த நேரத்துலையுமே எப்போவுமே வீடை க்ளீனாக வச்சுருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இத்தனோடு அந்த பாட்டை அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சா கூட எனக்கு எப்படா அந்த பாட்டை அங்கே நகருன்ட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். ஏதாவது மற்ற வேலையில் உட்காந்துனா. ஸோ மற்ற வேலையில் இருந்தால் கூட டக்குன்னு எழுந்திரிச்சு போய் அதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு வந்து வேலையை பார்த்தேன் அப்படின்னா ஒரு திருப்தி இருக்கும். இது வந்து தப்பான விஷயந்தான். பட் என்னை மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓரளவுக்கு வந்து ஹால் அரேஞ்ச் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்மளோட டைனிங் அப்புறம் ஹால் வந்து செட் ஆனது பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு சில பிளான்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அதை பண்ணதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. என்னால் முடிஞ்சது என்னென்னமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதா என்னன்னு எனக்கு தெரியல. vlog வந்து என்னால் எப்படி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஹோம் ஆர்கனைசேஷன், கார்டனிங் இதை பற்றியே வந்து நம்மளோட vlogs வந்து இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். பட் வேறு ஆப்ஷன் இல்லை. வேறு எந்த ஒரு கண்டென்ட்டும் புதுசாக என்னால் க்ரியேட் பண்ணவும் முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு டே ரொட்டீன் vlogல வந்து ஷேர் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.